Hello guys, welcome back to AnyGrowth Tamil. This is Manoj Kumar. So now I'm going to talk about two new crypto airdrop. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு airdrop வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து நல்ல பொட்டன்ஷியல் வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான். சரிங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சொலானா வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவைவ் மைனிங் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய வந்து ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைப்பில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். ரொம்ப நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்மளால் நம்ப முடியும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன கான்செப்ட்டில் ரன் ஆகக்கூடிய ஏர்ட்ராப் அப்படின்னா, நம்மளோட இன்டர்நெட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வந்து கிராஸ் மைனிங், நோட் பே மைனிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மைனிங் மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ நம்மளோட இன்டர்நெட்டை கொடுக்கும் பொழுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சம் பாயிண்ட்ஸாவோ டோக்கனாவோ கொடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இது வந்து பார்த்திங்கன்னா சொலானா பேஸ்டு வந்து வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். சொலானாவே வந்து அஃபிஷியலாக வந்து அவங்களோட இதுக்கு வந்து ரீட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. சரிங்களா? சொலானா வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் தான். சரிங்களா? ஸோ இப்போ தான் வந்து லான்ச் ஆகிருக்கிறது. ஸோ நான் வந்து ஒரு 2 days முன்னாடி பார்த்துட்டேன். பட் என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. பட் இப்போ தான் நல்லா ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ அதனால தான் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். சரிங்களா? ஸோ செகண்ட் ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா அவைவ் மைனிங்லேருந்து வந்திருக்கக்கூடிய செகண்ட் ப்ராஜெக்டான கெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் பாட் மைனிங் தான். ஸோ இது வந்து ரெண்டாவது ப்ராஜெக்ட் வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா mozo.ai சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா. ரீசெண்டாக கூட வந்து மைசஸ் ப்ரெஷரோட டைப் வச்சுருந்தாங்க. ஸோ அதை கூட நான் வந்து நம்ம சேனல் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த mozo.ai அப்படிங்கிற ப்ராஜெக்ட். ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஆட்டோ பாட் மூலிமா உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெயின் பாட் டெலகிராம் பாட் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிறது. ஒரு 2 days கிட்ட தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பட் இதில் வந்து உங்களால் ஆட்டோ பாட்டில் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. பட் இப்போ வந்து கொண்டு வர மாட்டாங்க. பட் கண்டிப்பாக வந்து இன்னும் 2 to 3 months அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த mozo.ai அப்படிங்கிற பாட் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் உடனே அவங்க வந்து ஆட்டோ பாட்டை வந்து கொண்டு வரல. ஸோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் அது வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாலே போதும். சரிங்களா? ஸோ எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே நான் டீட்டெயில் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டான் அப்படிங்கிற ஏர்ட்ராப் வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த லிங்க்கை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா உங்களோட மைசேஜ் ப்ரௌசர்லாம் அந்த சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்ச் பாக்ஸில் வந்துட்டு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து மெட்டாமாஸ்க் வாலெட் வந்து எப்படி ஆட் பண்ணும்பொழுது அந்த எக்ஸ்டென்ஷனை அந்த ஆட் டு க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலரில் காட்டும் இல்லையா சர்ச் பண்ணப்பறம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த டான் அப்படிங்கிற வேலெட் வந்து இந்த இடத்துல வரும். சரிங்களா? ஸோ டான் வேலிடேட்டர் க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து வேலெட் கிரியேட் பண்ணுற பேஜ் தான் வரும். சரிங்களா? ஃபஸ்ட் வந்து உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இமெயில், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் கோட் வந்து கேட்டிருப்பாங்க. ரெஃபரல் கோட் வந்து மஸ்ட் என்ட்ரு பண்ணணும். ஸோ ரெஃபரல் கோட் வந்து நான் கொடுத்துருக்கேன்னா ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி மட்டும் தான் கொடுத்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் டிக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பாக்ஸ் இருக்கும். டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கிரியேட் ஆன அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. சரிங்களா? நீங்கள் வந்து மைசேஜ் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா வேலெட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மைசேஜ் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் வந்து செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இமெயில் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான் நெட்வொர்க்லேருந்து வந்திருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ரிசீவ் ஆகிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிளிக் டு வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கொடுத்து வந்து நீங்கள் மைசேஜ் ப்ரௌசரில் கொடுத்து உள்ளே போய்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம். ஸோ நம்மளோட இமெயிலை வெரிஃபை பண்ணால் திரும்ப வந்து லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ லாகின் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ உங்களோட இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். சரிங்களா? அது நம்மளோட இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ என்னோட கனெக்ஷன் குவாலிட்டி வந்து 40% அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இதே மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது தான். ஸோ அந்த நோட் பே அப்படிங்கிற மைனிங் வந்து பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி கிராஸ் மைனிங்கில் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே தான். அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதை லைட்டாக டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ட்விட்டரில் ஃபாலோ பண்ணால் 5000 பாயிண்ட்டு, ஸோ டிஸ்கார்டு, டெலகிராமில் ஜாயின் பண்ணால் 5000 பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஃபரல் கோட் இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டான் நெட்வொர்க் வந்து ஏர்ன் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நெட்வொர்க் வந்து கனெக்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்றாப்புல வந்து உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 12 AM கவுண்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து நான் இப்போ தான் ஜாயின் பண்ணதுனால எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து நில்லில் இருக்குது. சரிங்களா?
இவ்வளோ தான் இது வந்து ஏர்ன் பண்ணுற கான்செப்ட் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நோட்பே அப்படிங்கிற மைனிங் கூட ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக மைன் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஈஸியான ஒர்க்கு சரிங்களா. ஸோ எந்த ஒரு டஃப்பான ஒர்க்குமே கிடையாது, ஈஸியான ஒர்க்கு. ஸோ அதே மாதிரி இந்த கார் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற மைனிங்கு, ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணாதவங்க நம்ம டெலகிராம் சேனல் எல்லா லிங்க்குமே இருக்குது, நீங்கள் வந்து டேரெக்டாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 15 மில்லியன் ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் அந்த கார் ப்ரோட்டோகால். இந்த டான் நெட்வொர்க் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $18 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்ட்ராப் வந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சரிங்களா. ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏர்ட்ராப்பை, ஓகேவா. ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் நான் வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு முன்னே நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம டெலகிராம் சேனலில், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவை ப்ராஜெக்ட்டில் வந்துருக்கக்கூடிய நெக்ஸ்ட் மைனிங் வந்து கெயின் பாட் அப்படிங்கிற மைனிங். ஸோ லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ வழக்கம் போல் அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க சரிங்களா. ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஸோ ப்ளே நோவும் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனீங்கன்னா இதான் பேஜ், ஓகேவா. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1500 டேப் வந்து எல்லாருமே கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 4 ஹவருக்கு தான் ஒன்ஸ் வந்து உங்களால் அந்த 1500 டேப் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். நீங்கள் வந்து டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராக்ட் வித் அவை ஆர் டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வேலெட் வந்து இன்ட்ராக்ட் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா. நீங்கள் வந்து அவை டோக்கன் உங்களோட வேலெட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக உங்களோட வேலெட்டை கொடுத்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் தினமும் இதில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 12,000 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதை நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், ஓகேவா. அதான் ஸோ மேலே வந்து இந்த வெரிஃபை அவை அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் சொல்கிறேன், ஓகேவா. அவை அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல வந்து காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து இதில் வந்து இது வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா என்னோட ட்ரஸ்ட் வேலெட் இருக்கு இல்லையா, ட்ரஸ்ட் வேலெட்டில் தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ OKX வேலெட்லையோ மெட்டாமாஸ் வேலெட்டில் நான் ட்ரை பண்ணல. பட் என்னோட ட்ரஸ்ட் வேலெட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து என்னோட அந்த அவை டோக்கன் வச்சிருக்கக்கூடிய அந்த வேலெட் வந்து இம்போர்ட் பண்ணி டேரெக்டாக வந்து நான் லாகின் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து வேலெட் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட் அந்த ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும் சரிங்களா. ஸோ வேலெட் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வேலெட் வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து டோக்கன் வந்து எக்ஸ்ட்ரா தருவாங்க சரிங்களா. ஸோ அதை வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து டாஸ்க்லாம் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த டாஸ்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய டாஸ்க்லாம் இருக்கும் சரிங்களா. அந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காட்டியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் மொத்தமாக அவங்க பண்ணியிருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஆட்டோபாட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொண்டு வரல. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த அவை ப்ராஜெக்ட் வந்து mozo.ai அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணும்பொழுது என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வரைக்கும் இதே மாதிரி தான் 4 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து 2000 டேப் வந்து பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 or 2 வீக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோபாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ அந்த ஆட்டோபாட் இந்த மைனிங்கில் தான் ஆட்டோபாட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ 2 lakh டோக்கன் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ பை பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ஆட்டோபாட் வந்து கொடுத்து பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இங்கேயும் அதே தான் சரிங்களா. இந்த மைனிங்லேயும் அதே தான். இப்போதைக்கு அவங்க ஆட்டோபாட் வந்து கொண்டு வரலாம். ஸோ மேபி வந்து ஒரு 1 or 2 வீக்குக்கு அப்புறம் கொண்டு வரலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட்டும் இந்த mozo.ai அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவையோட ப்ராஜெக்ட் தான். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இந்த ஆப்ஷனை கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். அந்த 3 dot பட்டன் இருக்கு இல்லையா. ஸோ அதை கொடுத்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஏர்ட்ராப்போட லிங்க் வேணுமோ ஸோ எல்லாமே எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.